உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் புகழ் பெறணும்னு ஆசைப்படுவோம். நாம எதிர்பார்த்த அந்த புகழ் கடைசியில வெற்றியோட தான் வரும். அதனாலதான் வெற்றிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஓய்வில்லாம போராடிக்கிட்டே இருப்போம். ஆனா தோக்குறவன் கூட சில சமயத்துல ஜெயிப்பான். அதுவும் குறைந்தபட்சமா தான் நடக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் அங்க கடவுளுடைய எண்ணம் நிறைவேறும். அப்படிப்பட்டதுதான் இந்த கதை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற கடவுளின் கதை, ஒவ்வொரு கடவுளுக்குள்ளேயும் இருக்கிற மனுஷனின் கதை இந்த படத்தின் கதை. யார் இவங்க? நான் எங்க இருக்கேன்? டிங் டிங் டினாலே டங் டங் டனாலே டங்கடி 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 தமிஜி ருபிச்சி. நிறுத்துங்கயா. நீங்க என்ன கட்டல்காரங்களா? என்னத்துக்கு இங்க கூட்டின்னு வந்துக்கிறீங்க? டிபிடி லொமுஜி. என் பேரு டிபிடி, இவன் பேரு கெடிபிடி. நீ செத்து போனா உன்னை எடுத்துட்டு போக வந்த யமதூதர்கள். என்னது? நீங்க யமதூதர்களா? அட, நாங்க நிஜமாவே யமதூதர்கள்பா. இவனுங்க யமதூதர்கள்னு ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டானுங்க போல இருக்கு. சரி சரி, நீங்க யமதூதர்கள் தான், என்ன விட்டுருங்க, நான் போகணும்னா. என்ன காமெடியா இருக்கா? நீ தான் செத்து போயிட்டிய, வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ யமலோகத்துக்கு வந்துதான் ஆகணும். என்ன மிரட்டுறீங்களா என்ன? யாதகிரி, நீ உண்மையிலேயே செத்துட்ட. நாங்க உன்னை கூட்டிட்டு போக வந்த யமதூதர்கள். பாருங்க, இன்னொரு தடவை நான் செத்துட்டேன்னு சொன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஏதோ கோட்டும் சூட்டும் போட்டு வந்திருக்கீங்கன்னு மரியாதையா பேசினா ஓவரா போறீங்க. நான் சாவல. உனக்கு தெரியும்ல, நான் சொன்னதை செய்வேன். ஒரு 1000 ரூபாய் கொடு, சம்பளம் வந்தானே குத்துறேன். எத்தனை தடவை சொல்றது உனக்கு? உன் வாயாலேயே நீ செத்து போயிட்டேங்கிற சொல்ல வைக்கிறோம். வா. அட கொஞ்சம் இரு. சரி, ஒரு 200 ரூபாவது கூட. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2000 ரூபாவா தரேன். அன்னைக்கு கொடுத்த 300 ரூபா கொடு. அதுக்கே என் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாம தின்றாரு. வெளியே விடு. அட ஓவராதான் பண்றா லேடிஸ். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏதாவது செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். அவனை கொஞ்சம் கூப்பிடு. அவனையா? அவனை நான் என்னத்துக்கு கூப்பிடணும்? உனக்கே புரியும், கூப்பிடு. தம்பி தம்பி தம்பி, உன்னதான். சொல்லுங்க பெருமலனா. ரவி. குருஜியை பார்க்க வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துருவோம். சரி. ஹால்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு காஃபி. சரிண்ணா. ஓகேப்பா, வச்சிடுறேன்.
இப்போது நீ செத்து போயிட்டான்னு நம்புறியா? நீ ஒரு ஆத்மா, எந்த ஒரு உடலையும் தொட முடியாது. இதெல்லாம் பார்க்க சொல்ல நான் செத்து போன மாதிரி தான் சார் இருக்குது. அப்படின்னா நான் ஆட்டோலாம் போக முடியாதா? போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதா சார்? பார்க்க முடியாது. शिवो महेश्वरम्बु पिनाकिनीशा शशिशेखरः वामदेवो विरूपाक्षः कपर्दी नीललोहितः शङ्करः शूलपानिष्या कट्वाङ्गी विष्णुवल्लभः. குருஜியை பாத்தீங்களா? இப்ப அங்கிருந்தாங்க ஏன் வர்றேன். ஒரு நேரத்தை சொல்லி அந்த நேரத்துக்குள்ள பிரச்சனைகள் தீரும். அந்த பிரச்சனை தீர்ற நேரத்துல புது பிரச்சனை எல்லாம் வரும். எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வரும்னு சொன்னாரு. தீர்க்கதரிசி. ஆமா ஐயரே, யார் என்ன நினைச்சாலும் நாமளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு அவரோட வாக்குதான் காரணம். மனுஷங்களோட எண்ணமும் செயலும் நல்லா இருக்கும் போது அந்த பகவான் எப்பவும் துணையா இருப்பாரு. எல்லாம் பகவானோட செயல். போன மாச வாடகையும் இந்த மாச வாடகையும் சேர்த்து கொடுத்துடலாண்டி. அது இல்ல மாமா. ஓனர் கிட்ட நான் பேசுறேன். சரி மாமா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ப்ரொடியூசர் சார் சிவன் கோயிலுக்கு வந்திருக்காரு. நானும் இங்கதான் இருக்கேன். சரி மாமா. ஆமா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? இப்பதான் போனா மாமா. சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு உங்களை தான் வர சொன்னா. சரி, நான் கூட்டி வரேன். சரி மாமா. ப்ரொடியூசர் வராரு, நான் அப்புறமா பேசுறேன். சரி மாமா. பெருமாள் சார், ரைட்டர்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி சரி, காரிடு, லேட் ஆகுது, போலாம். ஓகே சார். ஆமா, நேத்து ரவி சொன்னா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. சார் அது சரி, நமக்கு லேட் ஆகுது, கார்ல போகும்போதே பேசிட்டு போலாம். எடு. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏண்டா, உனக்கு டீ குடுக்கற அருகதை இருக்கா? சாந்தமூர்த்தி இங்க இருக்க 100 படங்களுக்கு மேல எழுதின எழுத்தாளர். முதல்ல டீ யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க. போட. யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியல. ஹாய் பாஸ். நம்ம ப்ரொடியூசர் சார் இருக்காரா? வந்துட்டு இருக்காரு. நீங்க யாரு? நானா? நான் யாரா? பிரசாத், ஐ எம் எ ரைட்டர். பெண்ணால எழுதிட்டு இருப்பேன். ப்ரொடியூசர் சொன்னா சார் உங்களை பத்தி. காஃபி கூட குடுக்க சொன்னாரா? சரி வா. இங்கே வந்துட்டானா? குருஜி ஒரு நிமிஷம் இத புடிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. உனக்கு மரியாதை தெரியுது. தேங்க்ஸ் குருஜி. அத கொடுங்க. நீங்க என்னங்க? ப்ரொடியூசர் ரகுபதி என் ஃப்ரெண்ட் தான்டா. ஓஹோ. நல்ல கதை வேணும்னு கேட்டிருந்தான். நல்ல கதை கேட்டா இவரே வந்தாரு. என்னடா பிரசாத் தனியா பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல குருஜி, நீங்க இருக்கும்போது எங்க கதை எப்படி ஓகே? அது கரெக்ட் தான்டா. ஆமா குருஜி. என் கூட போட்டி போடுறது கஷ்டம் தான். ஆனாலும் ஒரு தடவை முயற்சி பண்றதுல தப்பு இல்லையா? தப்பு இல்ல குருஜி. மேடம், நீங்க எழுத்தாளர் ரேகா ராணி தானே? எழுத்தாளர் இல்ல, எழுத்தாரணி. எழுத்தாரணி. இந்த இருக்கு நீக்கு என்னங்க வித்தியாசம்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு. ஓ, ஆஹா. உன் பேர் என்ன? என் பேர் ரமணா சார். இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 4 வருஷம் இருக்கும் சார். 4 இயர்ஸ்க்கே ப்ரொடியூசருக்கு கதை சொல்ல வந்துட்டியா? எங்க கிட்ட எல்லாம் சிஷ்யனா இருக்க மாட்டியா? பாத்தீங்களா குருஜி, உங்ககிட்ட நாங்க எத்தனை நாளா சிஷ்யனா இருந்திருக்கோம். நான் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். எல்லாரும் பேப்பர் பேனா இருக்குங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு எழுதி தள்ளுறாங்க. அருகதை இருக்கணும் இங்க. பாரு ஏகம்பரம், எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். என்ன ஒரு நாள் முன்ன பின்ன, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சார், நீங்க 1000 சொல்லுவீங்க. நான் எவ்வளவு கனவோட வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆட்டோவை வித்துட்டு ஃபைனான்ஸ்ல கார் வாங்கி பந்தாவா சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் மண்ணோட போச்சு. இந்த ஆபீஸ் பாய் வேலை செய்யறது பதிலா சாகலாம். பணம் இல்லைன்னா இந்த சூழ்நிலை படு மோசமா இருக்கு. ஏதாவது செஞ்சு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும். கொஞ்ச நேரம் விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஆடிஷன் எதுவும் இல்ல மேடம்? நான் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, நான் ரைட்டர். ஓ, ரைட்டரா? வாங்க மேடம், உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்யூ. ஹாய் மேம். ஹாய். ஸ்ரீமன் நாராயணா நாவல் எழுதினது நீங்க தானே? ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க மேடம். தேங்க்யூ. ஒரு செல்ஃபி மேம். ஷியோர்.
பாத்தீங்களா பில்டப்? யா தேங்க்யூ மேம். இந்த பார் பொண்ணு, இந்த சார் யாருன்னு தெரியுதா? தெரியும். தெரியுமா? தெரிஞ்சிருந்தும் ஆசீர்வாதம் வாங்கிக்காம தெரியும் சொல்ற? இதெல்லாம் சகஜம். நீங்க சும்மா இருங்க குருஜி. அவன் பேண்ட் போட்டு 4 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ப்ரொடியூசருக்கு கதை சொல்ல வந்துட்டான். இவ பஸ் ஏறினா அரை டிக்கெட் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்காதவங்களுக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க குருஜி. இதுல புத்திமதி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சாந்தமூர்த்தி சிஷியன்கிட்டே நீ கேள்வி கேக்குறியா? பிரசாத், நான் சொல்றேன்ல, இங்க பாருமா, வெள்ளை காகிதத்து மேல கருப்பு கோடு போடுறவங்க எல்லாம் எழுத்தாளர் இல்ல. அருகதை இருக்கணும் இங்க. அத மட்டும் என்னன்னு கேட்காத. என்னங்க சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு? யார் இவங்கலாம்? சார், அப்படின்னா நான் உண்மையிலேயே செத்துட்டேனா சார்? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ உண்மையிலேயே செத்துட்ட? அப்படின்னா நம்ம இந்நேரம் பரலோகத்துல தானே சார் இருக்கணும். இந்த சினிமா கம்பெனில என்ன பண்ணினுக்கிறோம்? நீ செத்ததுக்கு அப்புறம் ஆத்மாவை எடுத்துக்கிட்டு யமலோகம் போய்கிட்டு இருக்கப்ப நடுவுல சித்திரகுப்தன் வந்து இந்த பகுதியில ஒருத்தங்க உயிர் பிரிய போகுது, அவங்க ஆத்மாவையும் கூட எடுத்துட்டு வாங்கன்னாரு. அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இங்க யாராவது இப்போ சாவு போறாங்க? யார் சார்? எங்களுக்கும் தெரியாது. சாவு எந்த வழியில வருது, இவங்கள யார் சாவ போறாங்கன்னே தெரியல. டேய் நில்டா, டேய் நில்லு, ஓடாத நில்லு, டேய் நில்றா, டேய் நில்றா சொல்றேன்ல, நில்டா நில்றான்னு சொல்றேன்ல, டேய். சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நில்லுங்க சார். டேய் பர்ஸ் போயிடுச்சு, நானே திண்டாடிக்கிட்டு இருக்கேன். சார் சொல்ல வேற ஒரு பைத்தியக்காரன் தேடிட்டு இருக்கோம் சார். மாமா இன்னைக்கு சரியான டியூட்டி தான் பாத்துருக்காரு போலயா. ஐயோ, இந்த போலீஸ்காரங்க என்ன விட மாட்டாங்க போல இருக்கு. ஐயோ, பணத்துக்கு என்ன பண்றது? இங்க ஏன் போஸ்டர் இருக்கு? ரைட்டரா சார்? என்ன ரைட்டர்னு கேக்குறான்? ரைட்டர் தானே, மற்ற ரைட்டர்ஸ்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. வெளியே போனா போலீஸ்காரங்க இருக்காங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். இது என்ன சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு? என்ன வேற ரைட்டர்னு சொல்றான்? யார் இவன்? சாவத்துக்குனே வந்துக்கிறான். வாஸ்து பைத்தியம் நினைக்கிறேன். எங்க உட்காரணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹலோ, நீங்க வாஸ்துவை நல்லா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இங்க உட்காருங்க, வாஸ்து நல்லா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, எத்தனை நாள் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து? சின்ன வயசுல இருந்து. ஆனா எங்கேயும் பார்த்தது இல்ல. பார்த்தா மாட்டிக்கல. என்ன புரியலையே? புரியணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஓஹோ, என்ன பேரு? கங்குலு. ஐயோ, என்ன பேர் இப்படி இருக்கு? உங்க பேர் என்ன? பிரசாத். உன் பேர் என்ன இப்படி இருக்கு? என்ன அப்படி கேட்ட? அப்படி நான் கேட்கலையே. ஐயோ, நக்கல பாரு. எந்த ஊர் உனக்கு? இதே ஊரு. கேள்விக்கு கேள்விதான் பதிலா? சரி, உன் ஸ்கிரிப்ட் எங்க? ஸ்கிரிப்ட் எங்க? இதோ என்னது இங்க இருக்கு. எந்த இங்க இருக்கு? அங்கேயா? அப்படின்னா நீ மண்டையிலே எழுதிப்பியா? அப்படின்னா உனக்கு பேனா பேப்பர் எதுவும் தேவையில்லையா? சீனை கேட்டா மண்டியில இருந்து எடுத்து கொடுத்துருவியா? யாருன்னா டயலாக் எழுதுனா அங்க வந்து எழுதுமா? முதல்ல நீ உனக்கு அசிஸ்டன்ட் வச்சு. நான் ஓடி வந்திருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார், ஒரு கேப் கொடுங்க சார். ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்புறமா கேளுங்க சார். நான் இங்கே தான் இருக்க போறேன். ஓடி வந்தியா? எதுக்காக ஓடி வந்த? நாய் ஏதாவது துரத்துச்சா இல்ல அதுக்கு பின்னாடி நீ ஓடியா? ஒருவேளை நீ திருடனா போலீஸ் ஒன்னு துரத்துச்சா? ஒரு நிமிஷம் தம்பி, நீ தப்பா நினைக்கிறத கொஞ்சம் இங்க வந்து உட்காரியா, நாங்க போய் உட்காருறோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அவன் வந்து 4 வருஷம் தான் ஆகுது, நீ எங்க உட்காரு. இங்க நிஜமாவே ஒருத்தங்க சாவ போறாங்களா? ஆனா இந்த குண்டை ஏற்கனவே செத்த மாதிரி தானே இருக்கான். சார், உங்க சித்திரகுப்தன் ஏதாவது கணக்குல மிஸ்டேக் பண்ணிருக்க போறாரு சார். அவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுங்க சார். இது என்ன படம் நினைச்சியா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு? அதுக்காக இல்ல சார், எனக்காக ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க சார். சரி, உனக்காக. बिटबिटी बुगबुगजी गिरीजी मागजुगजी. நாங்க இப்ப தமிழ் மண்ணில் இருக்கோம். சொல்லுங்க. இங்க பார்த்தா யாரும் இறக்குற மாதிரி தெரியல. நாங்க இங்கே இருக்கணுமா இல்ல நாங்க கிளம்பி வரலாமா? அங்க ஒருத்தரோட உயிர் போறது உறுதி. எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருந்து அந்த ஆவியை கூட்டிக்கிட்டு வாங்க. அப்படியாகட்டும் சுவாமி.
இங்க கண்டிப்பா ஒரு உயிர் பிரிய நம்ம முன்னாடி எவனாவது ஆம்பளையாவது வந்து நிப்பானாடா, ஒருத்தனும் நிக்க முடியாது. ஏன்னா நம்ம லேடிஸ் ஆஃபீஸ். இவன் யாரு? பர்ஸா? ஏந்து இல்ல, தேங்க்ஸ். இந்த மாதிரி பர்ஸ் எங்க கிடைக்கும்னு கேக்குறியா? அதோ அங்க கிடைக்கும். அட என்னப்பா திடீர்னு நடிச்சிட்டு? பர்ஸ் நர்ஸா? தடியாவா? தடியா இந்த பக்கம் ஏறுமே ஏதாவது போச்சான்னு கேக்குறியா? அட மறுபடியும் அடிச்சிட்டானே. உனக்கு என்னையா வேணும்? பர்ஸு, நர்ஸு, ஓ குண்டா இருக்கிற பையன் வேணுமா? இந்த பர்ஸ் தொலைச்ச குண்டா இருக்கிற பையன் இந்த பக்கம் போனான்னு கேக்குறியா? பரவாயில்லையா, எனக்கு அறிவு வளருது. இப்படி போனா. தேங்க்யூ. இதுக்கு மேல அடிக்காத. சிகரெட் என்கிட்ட இருக்கு. என்ன இந்த பக்கம் போறானோ? டேய் கண்ணாமூச்சி ஆடாதயா. அது சரி, நீங்க எந்த ஜானர் எழுதுவீங்க? ஜானரா? உங்க ஜானர் ஆக்ஷன் டிராமா. அப்படினா நீங்க அந்த அளவுக்கு அப்பாவி மாதிரி தெரியுறனா? பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஆக்ஷன் கதை எழுத கூடாதா? எனக்கு ஃபைட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. என் பொண்டாட்டிட்ட அப்படிதான் பண்ணு. அது எனக்கு பழகி போச்சு. அப்படினா நம்ம ஜானர் மர்டர் திருட்டுத்தனம் தான். கிரைம் சப்ஜெக்ட்னு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா, கிரைம் டிராமாவால சிகாகோ பாத்தீங்களா? சிக்காகோவா? எனக்கு நல்லா தெரியுமே. அதுல போலீஸா? அந்த போலீஸ் கேரக்டர் வச்சுதான் வில்லன் கேரக்டரே எழுதினேன். அதுல ஹீரோயின் கேரக்டர் வேற லெவல்ல எழுதிருக்கேன். ஆமா, நெக்ஸ்ட் சீசன் எப்ப இருக்கும்? அவன் போன சீசன்ல 3வது எபிசோட்ல ஒரு வில்லன் இருந்தால அவனை கொன்னது கரெக்டா எழுதியா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஜும்காரா ஜும்கி பாத்திருக்கீங்களா? ஜும்காரா ஜும்கியா? ஜும்காரா ஜும்கி பார்க்கலையா? எதுலங்க வரும்? ஜும்காரா ஜும்கி எதுல வரும் தெரியாதா? அதுக்கு டைரக்டர் யாருங்க? ஜும்காரா ஜும்கியோட டைரக்டர் பேர் உங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த சிகரெட் வேணாயா? ஜும்காரா ஜும்கி பார்க்காதவங்க இருந்து எனக்கு சிகரெட்டே வேணாயா? வேணாம். அடிச்சுக்காதீங்க ப்ளீஸ். முதல்ல வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சிட்டு முதல்ல ஜும்காரா ஜும்கி பாக்குறீங்க. பாக்குறேன். ஜும்காரா ஜும்கி பாக்குற வரைக்கும் எனக்கு எதுல பேசவே கூடாது. நீங்க அத பாக்குறேன் சொல்லுங்க. ஜும்காரா ஜும்கி அவ்வளவு பெரிய படமா? டேய், இங்க யாரோ ஒருத்த ஜும்காரா ஜும்கி பார்க்கவே இல்லையாண்டா. நல்ல வேளை தப்பிச்சோம். ஹலோ கூகுள், ஜும்காரா ஜும்கி. அது கங்குலி சார், என்ன ஜும்கி அது? என்னங்க ஜும்காரா ஜும்கி? நான் சொன்னது அவங்களுக்கு புரியல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன். கண்டபடி சொன்னா சொல்லவே மாட்டேன். ஜும்காரா ஜும்கி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இவர்தான் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். உட்காருங்க. சரிங்க சார். இத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட ஏன் பேசினாருன்னு நினைக்கிறேன்? மரியாதை குருஜி, மரியாதை. வெரி குட். என்ன பெருமலண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ப்ரொடியூசருக்கு கதை சொன்னீங்களா? ஆமாடா ரவி, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மொத்தத்துல நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. டேய், அந்த வடகிழக்கு திசையில வெயிட் வைக்க வேண்டாம் எத்தனை முறை சொல்லிருக்கேன். போய் அதை மாத்தி வை. சரி சார். ஒரு வேலையா ஒழுங்கா செய்யறது இல்ல. இவரும் இவரோட மூட நம்பிக்கையும். ரவிக்கு ஒரு டீ சொல்லுவோம். இவ்வளவு மிஸ் கால்ஸா? சாவித்திரி நிறைய வாட்டி பண்ணிருக்கா. சாவித்திரி, என்னாச்சு? சொல்லுடி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? போறப்பா சொல்லுடி, போறப்பா என்னாச்சு? என்னடி ஆச்சு? எப்படி? ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன் பண்ணனா உயிர் பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ள 8 லட்சம் வேணும். 8 லட்சமா? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல மாமா. அம்மா ஏதாவது சொல்லுங்க மாமா.
பெருமலண்ணா நான் உன்னதானா ஒரு 500 ரூபாய் கூட சாயந்தரம் தரேன். ரவி, உனக்கு தெரிஞ்சு வட்டிக்கு பணம் கொடுக்கற யாராவது இருக்காங்களா? வட்டிக்கா? எவ்வளவு வேணும்? ஒரு 8 லட்சம் தேவைப்படும். என்ன 8 லட்சமா? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. பணம் யாருக்கு தெரியுமா தருவாங்க? பணம் இருக்கிறவனுக்கு தான் தருவாங்க. டிரைவருக்கும் ஆபீஸ் பாய்ஸ்க்கும் கிடையாது. வேணும்னா சொல்லு, உனக்கு டீ போட்டு எத்தனை வரேன். எத்தனை வரட்டா? வேண்டாம், நீ கிளம்பு. 8 லட்சம் வேணுமா? 8 லட்சம் யார் தருவாங்க? பணம் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறது? எனக்கு கடன் கொடுக்கவும் ஆள் இல்லை. இப்ப என்ன செய்யறது? குருஜி, ஆரம்பிக்கட்டுமா? நேரம் 10 மணி ஆயிடுச்சு. மங்களமா நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே செஞ்சிடுறேங்க. அடடே, ஃபீலிங் ஸ்டார் பிரீத்தம் குமாரே. யார் இது? யாரு இவரா? நீங்க இந்த லோகம் இல்லாதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவரு ஹீரோக்கெல்லாம் ஹீரோ சார், மனுஷங்களுக்கு கடவுள் மாதிரி சார். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க நெத்தியில இருக்கிற 3 கோடு உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி சினிமாங்கிற 3 எழுத்து அவருக்கு அப்படி. பிரீத்தம் குமார் வாழ்க. குளிச்சுட்டு ரெடி ஆகணும், வருவா. மறுபடியும் எதுக்காக பண்ணணும்? பண்ணா என்ன வரும்? குளிக்கணும், குளிக்கிறது வரும். எது வேணாலும் சரி, இதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா தெரியுறீங்க? யாருமா நீ? பாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன உள்ள வர? ஏமா ஏதோ ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கேமரா முன்னாடி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடியும் நல்லாவே நடிக்கிறீங்க. என்னமா இப்படி சொல்லிட்ட? நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலமா? ஞாபகம் வரலையா? அட உண்மையாமா? நான் ஞாபகப்படுத்தவா? படுத்து பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அங்க இருக்கு. ஆனா நீ யாருன்னு சொல்லுமா? நானா? ஏமா ஏமா இதெல்லாம் தப்புமா? இப்படி எல்லாம் பண்ண கூடாது. இதெல்லாம் வேற மாதிரி போயிடும். தப்பாயிடும் தப்பாயிடும் தப்பாயிடும். சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? வாழ்றது முக்கியம் இல்ல, மனுஷனா வாழ்றதா முக்கியம். மனசார வாழ கத்துக்க. இந்த டைலாக் நான் முதல்ல எங்கேயோ சொல்லியிருக்கேனே, எங்க சொன்ன? இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவல, அப்ப வச்சுக்கிறேன். நான் எதுக்கு நீ போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவேன்? இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சார், காஃபி. டேய், ரைட்டர்ஸ் எல்லாரையும் ஒருத்தர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வர சொல்லு. சரி சார். இந்த பாரு, முதல்ல அந்த சாந்தமூர்த்தி உள்ள வர சொல்லு, இல்லைன்னா கோச்சிக்க போறாரு. சரிங்க சார். முதல்ல உங்களுக்கு கங்க்ராட்ஸ் சார். எதுக்குங்க? என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க? ஃபீலிங் ஸ்டார் பிரீத்தம் குமார் டேட் உங்ககிட்ட இருக்காமே? இருக்குது. ஹீரோ யாரா இருந்தாலும் சரி, எங்க பேனர் இதுவரைக்கும் நல்ல கதையை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து. அதை விடுங்க சார், நீங்க நல்ல கதையா எங்களுக்கு சொல்லுங்க சார். அப்படியே சொல்றேன் சார். ஓபன் பண்ணா ஒரு சுத்த பட்டிக்காடு. நம்ம படம் மும்பை பேக்ட்ராப்ல நடக்கும் சார். ஒரு அநாத ஆசிரமம்ல ஓபன் செஞ்சா இது அர்ஜுன் மற்றும் பூஜா, அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற காதல் கதை. ஓபன் பண்ணா நடு ராத்திரி, ஊர் எல்லையில இருக்க பாலடைஞ்ச வீடு.
இது ஒரு திருடன் கதை சார். எப்படி இருக்கு சார்? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா கதையும் சூப்பரா இருக்குது சார். நீங்க இந்த கதை இவருக்கு தான் நான் சொல்றது கேட்காது. எல்லா கதையும் செம்மையாகுது. இப்போ இந்த ரகுபதி சார் யார் கதையை செலக்ட் பண்ணுவாருன்னு தான் பார்க்கணும். ஆமா, இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க வா. எங்க பேனர்ல கதை சொல்ல வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 6 மாசமா ஆபீஸ்ல உட்காந்து நிறைய கதைங்க கேட்டுட்டேன். எந்த கதையும் எனக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு கதை மட்டும் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லல. 6 கதையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நான் ஒரு படம் தான் பண்ண போறேன். அந்த காரணத்துக்காக இந்த 6 கதைகள்ல ஒரு கதையை என்னால செலக்ட் பண்ண முடியல. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்க எல்லாரும் கலந்து பேசி இந்த 6 கதைகள்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணீங்கன்னா உடனே அதை ஓகே பண்ணி இன்னைக்கே உங்களுக்கு 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். என்னோட குருஜி என் பேனர் பேர்ல இன்னைக்கு 3:10 வரைக்கும் தான் நேரம் நல்லா இருக்கணும். அதுக்குள்ள கதை ரெடியானா சரின்னும். அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் இந்த பேனர்ல எந்த படமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன நடந்தாலும் 3:10க்குள்ள நடக்கணும். இப்ப டைம் 11 மணி ஆகுது. நீங்க ஒரு கதையை செலக்ட் பண்ணா உடனே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றேன். நேரம் தாண்டி போச்சுன்னா மணிரத்ன சாரே வந்து கதை சொன்னாலும் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த கண்டிஷன் ஓகே சார்? எனக்கு ஓகே சார். எனக்கு கூட ஓகே சார். எனக்கும் ஓகே சார். எனக்கும் ஓகே சார். ஓகே. இன்னொரு விஷயம், பெருமாள் சார். இவர் பேர் பெருமாள். யார் சார்? ரொம்ப நாளா எங்கிட்ட டிரைவரா இருக்காரு. இன்னைக்கு கார்ல வரும்போது என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப இவரும் உங்க கூட வருவாரு. மேல டிஸ்கஷன் ரூம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கதையை செலக்ட் பண்ணுங்க. ஓகே? டிரைவர் கூட ரைட்டர் ஆயிட்டான். அப்புறம் அருகதை எங்க இருந்து வரும்? கதைகள் உதிரம் மரணம் பனம். கதைகள் உதிரம் மரணம். காலகாலமாய் உழைப்பது யாரோ, கால கர்ப்பத்தில் உயிர் சேர்த்து யாரோ, வானை அடையும் வெற்றி வாகை யாரிடமோ யாரோ, பெற்றவர்களை காப்பாற்றிட குடித்திடும் மனது பிழைக்க ஓடி ஒளிந்திடும் அச்சத்தில் ஜீவன். காதலில் ஒருவன், சுயநலம் ஒருவன், விதியின் எழுத்தை வென்றிடும் விதியை யார்தான் அறிவார்? குடித்திடும் இதயம் தடுமாறும் மரமும் ஏழையின் சொத்து தன்மானம். இது விஸ்வரூப வெற்றியே, இது விஸ்வரூப வெற்றியே. 10 லட்சம், 7 பேரு, 7 கதைகள், 4 செவத்துக்கு உள்ள ஆராய்ச்சி 3 மணி நேரத்துல ஒருத்தரை தேர்வு செய்யணும். இப்ப எனக்கு புரிஞ்சுது. அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சாவு கன்ஃபார்ம். அப்புறம் நம்ம ஏன் இங்க வெயிட் பண்ண? வாங்க மேல போவோம். வாங்க வாங்க வாங்க. டேய் சார், நான் நம்ம ஹீரோவோட ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்புறேன். நீ இங்க இருந்து ரைட்டர்ஸ்க்கு என்ன தேவைன்னு பாத்துக்க. சரி சார். ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? முதல்ல அதெல்லாம் எடு, மேல எடுத்து வை. சாரி சார். வணக்கம் சார். நாராயணா, கதை இன்னைக்கு ஓகேவாயிடும். நான் ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுக்க இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். சார் இன்னைக்கு வேணாம் சார், நாளைக்கு வாங்க. இல்ல இன்னைக்கு மத்தியானம் நல்ல முகூர்த்த நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடணும். நான் இப்பவே கிளம்புறேன். அதுக்கு இல்ல சார், அதுக்கு இல்ல சார். சார் இவங்களுக்கு பணம் வாங்குறதுல கூட சோம்பேறித்தனம். சார் நான் ஆபீஸ் கிட்ட இருக்கேன். சுப்ராஜ், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் வந்துட்டே இருக்கிறேன்.
பேக்ல இருக்க 1 கோடி வச்சுட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேனே. ஆனா ப்ரொடியூசருக்கு என் மேல சந்தேகம் வராம இருக்கணும். என்னடா பண்றது? யோசிக்கிறதுக்கு கூட ஒரு அருகதை வேணும். எல்லாரும் என்னதான் யோசிச்சீங்கனாலும் கடைசியில் ஓகே ஆகிறது என் கதை தான். ப்ரொடியூசர் சாருக்கு நான் கதை சொல்லும் போதே அவரோட கண்ணில் ஒரு வெற்றி படத்தை பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு 10-20 தூக்கி போடுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம என் கதையை ஓகே பண்ணுங்க. பெருசா புடுங்க வந்துட்டானுங்க. உங்க கதை தான் பெஸ்ட்னு யோசிக்கிறத விட்டுட்டு எங்க கதையில எது பெஸ்ட் கதைன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆமா சார், எனக்கு கூட மேடம் சொல்றது தான் நல்லதுன்னு தோணுது. நம்ம கிரேட்னு நினைக்கிறது ஓகே தாங்க, ஆனா எதிரில இருக்கவங்கள குறைச்சி அட போறது ராங். ஓஹோ, அதுக்குள்ள நீங்க எல்லாம் ஒரு குரூப் ஆயிட்டீங்களா? ஆனாலும் இங்க சொன்னது ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஆனா ஓகேவா போறது என் கதை. ஒண்ணு குருஜி கதை இல்லனா என்னோட கதை. அப்படின்னா ஆண்கள் எழுதினா கதை, பெண்கள் எழுதினா குப்பை, அதானே உங்களோட நினைப்பு? அப்படியேங்க நினைக்கிறீங்க? அது எப்படின்னா ஆண் பெண் போட்டியிடும் போது பெண்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஆண்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா ஒரு ஆண் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கேயும் பின்னாடி தான் இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, நீ எதுவும் பேச மாட்டியா? நான் எதுவும் பேச மாட்டேன். என் கதை மட்டும் தான் பேசும். ஐயோ, இது ஒரு உண்மையான கதை. பேசிக்கா ஒரு தடவை நான் களத்துல இறங்கினேன்னா சூழல் எப்படி இருந்தாலும், ப்ராப்ளம் எப்படி இருந்தாலும், பர்சன் யாரா இருந்தாலும், பர்பஸ் எதா இருந்தாலும், பகலா இருந்தாலும் ராத்திரி இருந்தாலும் வெற்றி எந்துதான். ஒண்ணுதான் பக்காவா? எந்துதான். ஆமா. அவ்வளவு கான்பிடென்ட்டா எப்படி சொல்ற? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். ஹலோ, புரியல. ஜும்கர ஜும்கி பாத்துட்டியா? புரிஞ்சு போச்சு. யாரு சாவ போறாங்க? சார் வணக்கம் சார். யார் வேணும் சார்? நான் ஆர்டிஸ்ட். ஏதாவது ஆடிஷன் இருந்தால் சொல்லுங்கள் சார். இங்கே ஆடிஷன் எதுவும் நடக்கலப்பா, அப்புறமா போ. சார் சின்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல சார், செய்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சரி, உனக்கு நல்ல கேரக்டராக வாங்கி தரேன். இன்னைக்கு ஆஃபீஸ் பாய் வரல, ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் பாயா இருக்கியா? இருக்கிறேன் சார். சரி, உள்ள ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, என்ன வேணும்னு கேளு போ. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். உன் பேருண்ணா? உள்ள எங்க கஜினி என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஞாபகம் இருக்கா இல்லையோ? யார் நீங்க? என்ன இப்படி இருக்கான், மொத்தம் மறந்துட்டானோ? நாராயணன் சார். எந்த நாராயணன்? உங்க பிஏ நாராயணன் சார். பிஏவா? யாருக்கு பிஏ? உங்களுக்கு தான். எனக்கு எதுக்கு? தோ பாரா. அது என்ன சார்? அது எது? அதான் சார், அது 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 அதுனா பெயிண்டிங்கா இல்ல ஃப்ளவர் வாஷா? இது டே நாராயணா, எப்போ வந்த? இப்பதான். ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வா. ஓகே சார். ஆமா, அந்த நிஷா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வருவான்னு சொன்னேன், ஆனா இன்னும் வரல. வந்தாளா? வந்த உடனே கிளம்பிட்டா. எனக்கு புரியலடா. அப்படியா? அடச்சே, நான் ஏன் இப்படி பண்ண? எதுக்குன்னா லாஸ்ட் டைம் ஒரு சினிமா ஷூட்டிங்ல பில்டிங் மேல இருந்து டூப்பு குதிக்கிறதுக்கு வேண்டாம், நான் ரியல் ஹீரோ இல்ல ரியல் ஹீரோன்னு சொல்லி அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சிட்டீங்க. அங்க ஏடா கூடமாகி தலையில பலமா அடிபட்டு மூல நரம்பெல்லாம் நசுங்கிடுச்சு. அந்த வியாதிக்கு ஏதோ சொல்லுவாங்களே, போஸ்ட் ரொமாட்டிக் அம்னீஷியான்னு. அப்படின்னா அப்போ நிஷா வராதா? நிஷா வேணும்னா அப்புறமா செட் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இன்னொரு பிரச்சனையா? என்னது அது? அதாங்க, நம்ம ரகுபதி இருக்கார்ல, அவர் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்துகிட்டு இருக்காரு. வர சொல்லு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஐயா, இந்த வருஷம் சினிஃபேர் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு உங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த விஷயமா சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள ப்ரொடியூசர் ரகுபதி வந்துகிட்டு இருக்காரு. என்ன செய்யறது? அப்படின்னா அவர் நாளைக்கு வர சொல்லு. சார், அவருக்கு ஏற்கனவே மூட நம்பிக்கை அதிகம். என்ன ஆனாலும் சரி மத்தியானத்துக்குள்ள அட்வான்ஸ் கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்காரு சார். அந்த ரகுபதியை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ அந்த அவார்டு வேலையை போய் பாரு. சார், ஏடா கூட மனுஷனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். டேய், நான் யாரு? ஃபீலிங் சார், பிரீத்தம் குமார். ஏடா கூட மச்சனா ஸ்டார் எப்படி அவன்? போ. இதெல்லாம் சரியா வராது சார். இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் வந்தாலோ ஏதாவது வித்தியாசமா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நீ போட, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். மறந்து போயிட்டேன். இப்ப வரது மண்ணை ரகுபதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்ணை ரகுபதி. மண்ணு ரகுபதி. மண்ணை ரகுபதி. போ. மண்ணு ரகுபதி. மண்ணு
ரகுபதி, இந்த நாராயணன் சொன்ன மாதிரி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு. ஹலோ. டேய், ஆலமரத்துக்கிட்ட ராம்பாபு கிட்ட என்னடா சொன்ன நீ? என்னது ஆலமரத்துக்கிட்டியா? நானா? ஆமாண்டா, நீதான். யாரா நீ? உனக்கு 3 ரூபாய் வட்டியில 1 லட்சம் ரூபாய் கொடுத்த சுப்பராஜ்ரா. என்ன சொன்ன? நான் 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினேனா? சீ சீ, நண்பன் சொல்லி எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டடா நீ. உன்னை யாரா நம்ப சொன்னது? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஏய், மரியாதையா பேசு. ஏய், 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின 1 லட்சம் ரூபாய் அதுக்கு வட்டி 2 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்க. ஏய், கட்டலனா என்னடா பண்ணுவ? கட்டலனா 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 உன்னை கொன்னுடு வேண்டாம். ஒரு சல்லி காசு கூட கிடைக்காதுடா. யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்க. இவனுக்கு இவ்வளவு திமிரு. நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டா மட்டும் ஒழுங்கா கேட்கணும் இல்ல? ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு. ஐயோ, பெரிய ப்ராப்ளம் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். நல்ல வேலை. இங்க பாரு நாராயணா, அர்ஜென்ட்டா எனக்கு ரகுபதி போட்டோ அனுப்பு. இங்க பாருங்க குருஜி, இங்க இருக்கவங்களா போட்டி போறதுக்கு அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? முதல்ல யாராச்சும் ஒரு எழுத்தாளர்கிட்ட சிஷ்யனா 10 வருஷம் இருந்திருக்காங்களா? 30 படத்துக்கு யாராச்சும் அசிஸ்டன்ட் ரைட்டரா இருந்திருக்காங்களா? இரவு பகலா யாராச்சும் கொரியன் படம் பார்த்திருக்காங்களா? அப்புறம் எதுக்காக இடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்கீங்க? கிளம்புங்க, என் கதையே ஓகே ஆயிடும். டேய் பிரசாத், உன் கதை ஓகேனா அப்ப என்னோடது? அது வந்து குருஜி, என் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி. ஆனாலும் கடலோட வயக்கால் எப்படிடா போட்டி போட முடியும்? ஐயோ, ஒரே வார்த்தையில இவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுத்துருக்கீங்க குருஜி. உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, தாகம் எடுத்தா கடல் தண்ணி இல்ல, ஆத்து தண்ணியை தான் குடிக்கணும். ஐயோ, அப்படின்னா அது வந்து நல்ல கதை எழுதிட்டா நல்ல தண்ணி குடிச்சிற மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன சொன்னீங்க? ஓ, ஐயம்மோ சார், இங்க கத்தி இருக்குது சார். இவங்கெல்லாம் இப்போ ஒருத்தங்க இறக்கணும்ல, அதுக்காக தான் அங்க கத்தி வச்சிருக்காங்களோ என்னவோ. எல்லாம் அந்த சிவன் லீலை. இவங்கள யார் யாரை கொல்ல போறாங்க, யார் சாவ போறாங்க, யார் ஏன் கூட வர போறாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. தம்பி, எப்படியோ செட் பண்ணிட்டல? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. அது சரி, உங்க கதையோட டைட்டில் என்ன? என் கதை டைட்டிலா? நல்ல திருடன். முதல்ல திருடுறதே தப்பு, அதுலயும் இது நல்லது கெட்டது. நீ என்னதான் முறைச்சு பார்த்தாலும் திருடுறது தப்புதான். தப்பா? என்ன தப்பு? திருடுறது. சின்ன வயசுல திருட போலீஸ் சொல்லணும் தப்பா? இல்ல திருட்டு படத்துல ஹீரோலாம் நடிக்கிறது தப்பா? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க என் கதையை படிக்காம, என் கதை என்னன்னு தெரியாம நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? நான் உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடலான்னு இருக்கேன். கேஸா? என்ன கேஸ் போடுவ? என் உணர்வுகளை கேவலப்படுத்தினதுக்கு. ஓஹோ, ஓ உணர்வுகளை கேலி பண்ணனா? அதுக்கு நான் என்ன பண்றது? மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அப்படின்னா இருங்க, உடனே என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்றேன். பண்ணிக்கோ தம்பி, கொஞ்சம் இருப்பா. பிரசாத், சாரி சொல்லு. நீ கொஞ்சம் இருக்க, நான் பாத்துக்கிறேன். நீ பண்ணிக்கோ தம்பி, கொஞ்சம் இருப்பா. பிரசாத், உணர்வுகள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாரி சொல்லு. ஃபோன் பண்ணட்டுமா? சொல்லு. உங்க அனுபவத்துல சொல்றீங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணவா? சரி, சாரி. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. சொல்லு. திருடன்ல திருட்டுத்தனம் இருக்கும், ஆனா திருட்டுத்தனத்துல திருடன் இருக்கவே மாட்டான். இவன் என்ன திருடன் டாபிக்கை விடவே மாட்டேங்கிறான்? கதையை பத்தி பேசுங்கடான்னா மொக்க போட்டுட்டு இருக்கானுங்க. சை, எப்படியாவது அந்த கதையை ஓகே பண்ணிக்கிட்டு எப்படியாவது 10 லட்சம் ரூபாய் வாங்கி இந்த லைஃப்ல செட்டில் ஆயிடணும். இவங்க கதைகளோட நம்ம கதை தான் உயர்ந்ததுன்னு எப்படி இவங்களை சொல்ல வைக்கிறது? என்னங்க ஆச்சு? எல்லாம் உறைஞ்சு போயிருக்காங்க. யார் இந்தம்மா? தனக்கு
சார் அந்த அம்மா? போக போக உனக்கே புரியும். நாத்த புரிய போகுது. சார் டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா சார்? கொண்டு வா. ஆனா டீ யாரு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வா. சரிங்க சார். மண்ணு ரகுபதி, ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு. வாங்க சார். நான் வரமாட்டேன் சார். அந்த முகுந்த் குமாரோட நான் படம் பண்ணேன்னு ஹீரோ சார் என் மேல கோபத்துல இருக்காரு. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நான் இருக்கேன்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சார் வேண்டாம் சார், நான் சொன்ன கேளுங்க சார், என் பேச்ச கேளுங்க சார். ஹீரோ சார் பத்தி உங்களுக்கு தெரியாது. ரகுபதி வந்துட்டாரு. ரகுபதி நீங்க தானே? எனக்கு நல்லா தெரியும். இவர் யாரு? நான் வரேன் சார். அட இருங்க சுப்ராஜ், நான் பேசுறேன் சார். நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் சார். வாங்க, நீங்க வாங்க சுப்ராஜ். அது சரி, இவர் யாரு? அது இல்ல சார், அந்த முகுந்த் குமாரோட நான் எதுக்கு படம் பண்ணேன்? உங்க டேட் எல்லாம் அவைலபிளா இல்ல அப்படிங்கறதுனால தானே. எனிஹோ கங்க்ராட்ஸ். ரீசெண்டா ரிலீஸ் ஆன உங்களோட ஏரி மிதிப்பேங்கிற படம் தியேட்டர்ஸ்ல ஹவுஸ்ஃபுல் கலெக்ஷனோட சூப்பரா ஓடுது. நீங்க சொல்ற ஒவ்வொரு டயலாகும் தியேட்டர்ல ஒன்ஸ் மோர்ன்றாங்க. அதுவும் முக்கியமா இன்டர்வலுக்கு முன்னாடி சொன்னீங்களே, நீ 1 சொன்னா நான் 2 சொல்லுவேன், நீ 2 சொன்னா நான் 4 சொல்லுவேன், நீ 4 சொன்னா உன்னை நசுக்கி போட்டுருவேன் சொன்னீங்களே. அடடடடடடடடா, சூப்பருங்க, சூப்பர். Thank you very much. அது சரி, இவர் யாரு? என்னாச்சு இவருக்கு? என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க? சார் சுப்ராஜ் சார், சார் சுப்ராஜ் சார். இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? பாத்தீங்கல்ல சார், நானும் மனுஷன் தான், எனக்கும் பாசம் இருக்கும்ல. இப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல. வந்தா யாருன்னு கேட்பாங்கல்ல. அது இல்ல சார். சுப்ராஜ் சார் வாங்க சார். என்ன பண்றது? அது சரி, எதுக்காக வந்தாரு, எதுக்காக போறாரு? ரகுபதி சார், சார் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவரு உங்க கூட வந்தாரு, யாருன்னு கேட்டேன். தெரியாதப்ப கேட்பாங்கல்ல, அதுக்கு கோச்சுக்கிட்டு வெளியில போனா இப்படி? சார் அந்த விஷயத்தை விட்டுருங்க சார். எந்த விஷயத்தை விடணும்? இவனுங்க எவனும் சாவு போறதும் இல்ல, நம்ம மேல போறதும் இல்ல. இந்த கதை முன்னாடி போகணும்னா ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ரைட்டர்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் தான் போற இந்த ப்ரொடியூசர்? இவன் என்ன இவ்வளவு சீரியஸா இருக்கான்? யார் இவன்? ஒருவேளை போலீஸா இருப்பானோ? பர்ஸ் எடுக்கான பக்கா போலீஸ்காரனா இருப்பான் போலவே. வேணாம் சார், நீங்களே வச்சுங்க. எடுத்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். இந்தாங்க சார். அப்பாடா, ஒரு வழியை தப்பிச்சோம். இப்ப போயிடுவான்னு நினைக்கிறேன். சார் பரவாயில்ல சார். நான் கிளம்புறேன் சார். என்ன பிரசாத், இவனுக்கு என் கூட போட்டி போட அருகதை இருக்கா? அந்த கதை ஜேனர் என்னன்னு கேளு. இருங்க இருங்க. பதில் சொல்லல, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க ஜானர் என்னன்னு கேக்குறாரு. கொடுத்துக்கோ. சொல்ல மாட்டேங்கிறான் சார். அவன் நடந்துக்கிறத பார்த்தா என் கூட போட்டி போட தயாராயிட்டான்னு நினைக்கிறேன். சார் உங்களை கையெடுத்து கும்புறேன் சார். இனிமேல் திருட மாட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். வேணாம் சார், வேணாம் சார். இனிமேல் இதுமேல் பண்ண மாட்டேன் சார். இது மாதிரி பண்ண மாட்டேன் சார். சட்டையை தூக்கலாம் மறுபடியும் அடிப்பானா?
குருஜி சொல்லுங்க ரகுபதி. 12 ஆயிடுச்சு, அட்வான்ஸ் கொடுத்துட்டுமா? நல்லபடியா கொடுக்கலாம். ஓகே குருஜி. இன்னொரு தடவை இன்னொரு பிளாக் பஸ்டர் கொடுக்குறோன்னு உங்க குருஜி கிட்ட சொல்லுங்க. இங்க எல்லாருக்கும் தேவை பிளாக் பஸ்டர் தான் சார், இல்லைன்னா இங்க யாருக்கும் தேவையில்லை. அப்படியா சார்? ஒரு நிமிஷம் சார், இப்போ வந்துடுறேன். மோகன் சார் சொல்லுங்க. மோகனா? அப்ப அவனும் வரானா? மோகன்னா யாரு? குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஆயிடலாம். இவ என்ன குளிக்கிறதெல்லாம் போய் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான்? தட்ஸ் எனஃப், வச்சிடுறேன். டேய், என்னடா உன் போனு? அப்படின்னா நீ ஒருத்தன் தான் பிஸியா இருக்கேன்னு இங்க இருக்கிற 10 பேருக்கு தெரியணுமா? எந்திரிச்சு ஓரமா போய் பேசு. வந்துட்டான், போன் பேசு போ. இந்த பெருமாளுக்கு போன் வரும்போதெல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறாரு. ஆமா, இவர் யார் தான் சார் போன் பண்றது? பெருமாளோட மனைவி. எதுக்கு சார்? ஹாஸ்பிட்டல்ல சாகுற நிலைமையில இருக்கிற தன்னோட பொண்ணுக்காக. அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவா ஹாஸ்பிட்டல்ல இருக்காம இவர் இங்க என்ன சார் பண்ணினுக்கிறாரு? பெருமாள் இங்க இருக்கிறது தன்னோட பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்காக. இங்க இருக்கிற எல்லாரை விட தான் கதை தான் உயர்ந்ததுன்னு நிரூபிச்சு ஜெயிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு போனாதான் அவங்க பொண்ணு பொழைப்பா. பெருமாள் சார், நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க. உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது சார், நீங்க தைரியமா இருங்க சார். பெருமாள் சார், பெருமாள் சார், நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க. சாவித்ரி, நீ போன் பண்ணிக்கிட்டே இருக்க, உன் போனை எடுத்து பேசுற அளவுக்கு தைரியம் இல்லை சாவித்ரி. உனக்கு எப்படி சொல்றது? என்னால முடியாது, என்னால முடியாது சாவித்ரி, என்னால முடியாது. அதுக்குள்ள பேசிட்டியா? ஆமா போன்ல யாரு? அது யாரு? சரி, அந்த தர்தரம் எல்லாம் எனக்கு எதுக்கு? அவருக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை சார். நான் செத்து போயிருக்கேன், அவரு சாவ முடியாம வாழ்றாரு சார். இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உடம்புல உசுறு மட்டும்தான் மிச்சம் இருக்குதுன்னு. டைம் ஆயிடுச்சு. ஹீரோ சார் எங்க? இது என்ன இங்க இருக்கு? இங்கதான் காலியா இருக்கு. இங்கதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சார் டைம் ஆகுது, அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? அது சரி, நீ யாரு? என்ன அக்ரிமெண்ட்? என்ன சார் நீங்க என்கிட்டயும் தமாஷ் பண்றீங்களே? தமாஷ் பண்றேனா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்க கூட தமாஷ் பண்ண போறேன்? சார் முதல்ல நீ யாரு? என் வீட்டுல எதுக்கு இருக்க? சார் வார்த்தையை அளந்து பேசுங்க. டேய், முதல்ல நீ யாருன்னு சொல்றா. சார் போதும் சார், இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த மரியாதை போதும். இதுக்கப்புறம் உங்களை வச்சு படம் பண்ண மாட்டேன். நான் கொடுத்த கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தியா? எப்போ? எங்க? வாங்க காட்டுறேன். இங்க வச்சு இப்பதான் கொடுத்தேன். இதுக்கு மேல உங்களை வச்சு படமே பண்ண மாட்டேன். எங்க? இப்பதான் உங்க கையில இங்க வச்சு பேக் கொடுத்தேன். ஏது? எங்க? இது ஒரு கோடியா? இது ஒரு கோடியா? இது ஒரு கோடியா? இதுவா? எங்க ஒளிச்சு வச்சீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஒழுங்கு மரியாதையா பேசு. அயன் பண்ண ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு மரியாதை கொடுக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? இங்க பாரு, என்ன கோவப்படுத்தாத. இப்ப தெரியுது எதுக்கு சுப்ராஜை தெரியாத மாதிரி வெளியே அனுப்புனீங்கன்னு. போதும் சார், ஒரு கோடி போனாலும் பரவாயில்ல. உங்க உண்மையான ரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல நீ யாரா? வாய்க்கு வந்த மாதிரில பேசிட்டு இருக்க. ஏய், கையெடுப்பா. உனக்கு வாழ்க்கை கொடுத்தவன் என் மேலேயே கை வச்சிட்டல்ல? டேய், முதல்ல வீட்டுல இருந்து வெளியில போடா. வார்த்தையை அளந்து பேசு. நானும் உன்னை வாடா போடான்னு பேச முடியும்டா. என்ன வாடா போடன்னு கூப்பிடுறியாடா? வாடா வா. டேய் விடா. வா வா. விட போறியா இல்லையா? ஏய் ஏய்
கோடி ரூபாயா கோடி ரூபா யார்கிட்ட கொடுத்தா கோடி ரூபா? கொஞ்ச நேரம் படுத்தாதான் இந்த தலைவலி போகும் போல இருக்கு. பூட்டி இருக்கே, இப்ப என்ன பண்றது? எப்படி வெளியே போறது? நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. 8 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க. சாந்தமூர்த்தி சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். என்னடா ஏதோ ரகுபதி உன் கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீ என் பக்கத்துல உட்காந்துட்டா மட்டும் என்ன பேர் வச்சு கூப்பிடுற அளவுக்கு அருகதை இருக்கா? அது இல்ல சார். முதல்ல உனக்கு இலக்கியம் பத்தி என்னடா தெரியும்? கதைன்னா கார் ஸ்டியரிங் திருப்புற மாதிரி ஈஸி கிடையாது. எங்க உன் கதை என்னன்னு சொல்லு, இப்பவே சொல்லிடுறேன் அதுல எவ்வளவு குப்பை இருக்குன்னு. அது இல்ல சார். சொல்லு, ரொம்ப ஆர்வமா கேக்குறேன்ல, சொல்லு. சொல்லுங்க பெருமாள் சார். நம்ம தப்பு பண்ணாதான் பயப்படணும், இப்படி தப்பு பண்றவங்க முன்னாடி கிடையாது. ஐயோ, எங்கெங்க யார் யார் என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும். குருஜி நீங்க கொஞ்சம் பொறுங்க. பெருமாள் நீங்க கொஞ்சம் கூலா இருங்க. தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு. தப்பு பண்ணாதது யாரு? தப்பு பண்ணாம இந்த நிலைமையில இருக்கீங்களா? எந்த தப்பு பண்ணாம நீங்க டிரைவிங் பண்ணீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? வார்த்தையை அளந்து பேசு. நீங்க சொல்லுங்க. இந்த கதை பட்டாபிங்கிற டாக்ஸி டிரைவரோட கதை. யோ நிறுத்தியா, நிறுத்து. யோ எதுக்கே நிறுத்தின? ஏங்க என்னங்க கதை நல்லா தானே இருக்கு? ஆமா நல்லா இருக்கு. இது ஒரு கதையா? இந்த மாதிரி 100 கதையை நான் எழுதி கிழிச்சு போட்டிருக்கேன். இந்த ஒரு கதைக்கு இவ்வளவு அகம்பாவம் தேவையா? டே பிரசாத், நீ சொல்லு, என் கதை நல்லா இருக்கா இவன் கதை நல்லா இருக்கான்னு? என் கதை நல்லா இருக்கு. டேய், உனக்கு கதை எழுத சொல்லி கொடுத்ததே நான் தான்டா. முதல்ல உங்களுக்கு கதை எழுத தெரிஞ்சாதானே மத்தவங்களுக்கு கத்து தருவீங்க. எப்பயாவது நீங்க புது கதை எழுதிருக்கீங்களா? எல்லாம் திருடிட்டு வந்த கதை தான். 4 மொழி படம் பார்க்க வேண்டியது. பிரசாத் இந்த சீன் போடு, பிரசாத் அந்த சீனை போடு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கதையா எழுத சொல்லுவீங்க. எழுதி கொடுத்தாக்கா அது உங்க கதைன்னு பில்டப் கொடுப்பீங்க. அசிஸ்டண்டா வச்சிருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். சேர்ந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ பெரிய ஏமாத்துக்காரன். நீங்க தான் பெரிய ஏமாத்துக்காரன். நீங்க தான் பெரிய படுபாவி. குருவை விளங்க மாட்டாடா. குருவை திட்டினா தானே அழிஞ்சு போவேன். முதல்ல நீங்க குருவே கிடையாது, அப்புறம் எப்படி நான் அழிஞ்சு போவேன்? டேய், என்ன ஜெயிக்க முடியாதுன்னு பேச்சால ஜெயிக்க பாக்குறியா? உங்ககிட்ட தோத்து போயிடுவேனா? முதல்ல நீங்க எனக்கு போட்டியே கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் நீ போட்டி கிடையாது. அந்த அளவுக்கு விஷயம் எது இல்ல, ஜெனரேஷன் கேப். பழைய புளியங்கோட்டை இது. ஹலோ தம்பி, இப்ப நீங்க கிளம்புனீங்கன்னா எங்களை நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம். டேய், தினமும் நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இப்ப உங்க எல்லார் கதையை விட என் கதை செலக்ட் ஆகலன்னா வருங்காலத்துல கதை எழுதுறதே விட்டுறேன். பேனா பிடிக்க கூட எனக்கு அருகதை இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அதுவே நான் ஜெயிச்சிட்டா, பிரசாத் இங்க பாரு, அதுவே நான் ஜெயிச்சிட்டா கன்னத்துல போட்டுக்கிட்டு சாந்தமூர்த்தி உயர்ந்தவன், சாந்தமூர்த்தி கூட போட்டி போட அருகதை இல்லைன்னு ஒத்துக்கடா போதும். ஒத்துக்கிறது என்ன சார்? நீங்க ஜெயிச்சா தானே. நீங்க ஜெயிச்சா இந்த கண்ணை என்ன அவங்களை இந்த கணத்திலே அடிக்க சொல்றேன். கூறுங்கள் மகாதேவா. திவிதிவிஜி, புடபுலஜி, கிளீஜி கிட்டுமோஜி, டுமூஜி, குலுதூஜி, ஜலதி, புஜி புபூஜி. சுவாமி, என்ன சார் ஆச்சு? ஒருத்தங்க இல்ல 2 பேர் சாக போறாங்க. 2 பேரா? ஆமா, அந்த 2 பேரும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இறந்து போறாங்க. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சாவ போறாங்களா? பெருமாளுக்கு ஒன்றும் ஆவதில்ல சார். பெருமாள் உயிரோட தானே இருப்பாப்ல. பெருமாள் பொண்ணு பொழிச்சுக்கோங்க சார். அது மட்டும் சொல்லுங்க சார், இது எனக்கு போதும் சார்.
ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். என்ன ஏகாம்பரம், எல்லாரும் என்ன அமைதியா இருக்காங்கன்னு பாக்குறியா? புயல் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் இப்படிதான் அமைதியா இருக்கும். இப்பதானே ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. போக போக ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். பாரு. இங்க நடக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணு புரியுது. யாருக்கு அதை நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? கேம் ஆடணும். கேமா? கேம்? நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சார். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சரி, கதை செலக்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல. நமக்கு கொடுத்த டைம்ல கதை ஓகே பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்றதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? இல்லனா வேற ஐடியா ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இல்ல அப்படின்னா என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. எல்லா பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போடலாம். சீட்டு எடுத்து பார்த்தா யார் பேர் வருதோ அவங்க 1 மினிட்ல கேம் மூட் டிசைட் பண்ணணும். அந்த கேம்ல நம்மள ஒருத்தர் எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த கேமை அப்படி பிளான் பண்ண முடியலனாலும் அந்த கேம்ல யாராச்சும் எலிமினேட் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணாலும் அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. தோத்தவங்க தோத்ததை ஒத்துக்கிட்டு வெளியில போயிடணும். வெளியில போனவங்க பேசாம இருக்கணும். இதுக்கு நீங்க எல்லாம் ஓகே சொன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். கேமுக்கு நடுவுல பேசிக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட பேசினா எலிமினேட். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாமா? ஹெல்ப் பண்ணாலும் எலிமினேட் ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படி தான் விளையாடணும்? நம்ம டிசைன் பண்ண கேமும் அடுத்தவங்களோட கேமும் ஒன்னா இருக்க கூடாது. கேம் விளையாட தெரியாது, நான் கேம் விளையாடலனாலும் எலிமினேட் தான்.
யாருக்கும் இஷ்டம் இல்லையா? எனக்கு ஓகே சார். எனக்கும் ஓகே. எனக்கும் ஓகே. எனக்கும் ஓகே. எனக்கும் ஓகே. ஏண்டா டிரைவர் பையல எல்லாரும் கை தூக்குறாங்கன்னு நீ கை தூக்குனா நீ பெரிய கதாசிரியரா? உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. இப்பதான் கதை சூடு பிடிச்சிருக்கு பாரு. அவங்க ஆடுறது ஜெயிக்கிறதுக்கு இல்ல, நம்ம கூட வர்றதுக்காக. மரணம் கூட ஒரு விளையாட்டு தானே. நான் கொடுத்த 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க. கோடியா? எந்த கோடிடா? குடிச்சிட்டு வந்திருக்கியா? வீட்டை விட்டு வெளியில போடா. முதல்ல நீ யாரா? வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. டேய் நாராயணா, உங்க ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி வை. ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமானது ஹீரோ மட்டும் இல்ல, தயாரிப்பாளரும் தான். ஞாபகம் வச்சுக்கங்க, படங்கிறது ஒரு ஷிப்புன்னா அந்த படத்துக்கு டைரக்டர் தான் கேப்டன். ஹீரோ ஹீரோயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அந்த ஷிப்ல வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸ் தான். ஆடியன்ஸ் எல்லாம் பேசஞ்சர்ஸ். அந்த ஷிப்பையே தயாரிச்ச ப்ரொடியூசர் எங்க? அந்த கப்பலை தயாரிச்ச தயாரிப்பாளர் எங்கயா? He is not a captain, not a workers, not a passenger. அந்த கப்பலுக்கு சொந்தக்காரரே தயாரிப்பாளர் தான்யா. படத்துக்கு எஜமான்டா அந்த தயாரிப்பாளர். ஏய், நான் படம் எடுப்பேன், ஆனா அவனை வச்சு இல்ல. அவனுக்கு போட்டியா படம் எடுப்பேன், அவனுக்கு போட்டியாவே ரிலீஸ் பண்ணுவேன். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன் கேளு. நான் படம் எடுப்பேன், ஆனா உங்க ஹீரோ வச்சு இல்ல. இந்த இண்டஸ்ட்ரியில அதிகமா கேள்விப்படுற வார்த்தை தான், தேவைப்பட்டா நாயை வச்சு எடுப்பேன், நாயை வச்சு படம் எடுப்பேன்டா. சொல்லி வை. இதுல எல்லாரோட பேரையும் எழுதியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நம்மள ரொம்ப மூத்தவரான சாந்தமூர்த்தி எடுப்பாரு. எடுங்க சார், பார்த்தது போதும். காவியா, your time is start now. எஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்வன்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் டீ தருவாரு. நம்ம எல்லாரும் 1 2 3 சொல்லி ஒரே நேரத்துல குடிக்கணும். ஒரு டிராப் கூட கீழே விழக்கூடாது, ஒரு டிராப் கூட கப்ல இருக்கக்கூடாது. குடிச்சு முடிச்சவங்க கப்ப டேபிள்ல வைக்கணும். கடைசியில யாரு மிச்சம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் எலிமினேட். ஓகே, திஸ் இஸ் தி கேம். ஓ காட். என்ன சிரிக்கிற? டீ குடிக்கிறது கூட ஒரு விளையாட்டா நினைக்கிறியா? இப்ப பாரு அந்த காமெடியா. வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. என்ன உப்பு போட்டிருக்கான்? பெருமாள் குடிச்சிட்டாப்ல, பெருமாள் ஜெயிச்சிட்டாப்ல. ஏகாம்பரம், நீங்க என்னதான் கத்தனாலும் அவங்களுக்கு கேட்காது. அமைதியா. அதுக்குள்ள நீ குடிச்சிட்டியா? துப்பிட்டலா? துப்பிட்டலா? அப்படின்னா மாட்டினா.
ரேகா ராணி அவர்கள் கேம்ல எலிமினேட் ஆகி பக்கத்துல உட்காந்துட்டு யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்க போறாங்க. நான் போறது ரூம்ல இருந்து இல்ல, கேம்ல இருந்து தான். ஞாபகம் வச்சுக்கோ. இவர் ரேகா ராணில ரவுடி ராணி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இனிமே என் லைஃப் ஒரேடியா மாறிடணும். டேய், யார் ராணியே? உன்னதான் கேக்குறேன். யார் ராணி? என் வீட்டுல என்ன பண்ற? அது யாரோட பேக்குடா? உன்னதானே கேட்டுட்டு இருக்க. என்னடா பேசாம திருட மாதிரி முடிக்கிற? அப்படின்னா என் வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கல, உன்னை விடக்கூடாதுடா. உன்னை ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான்டா. என்னடா ஆச்சு, பேசுடா. டேய், இனிமே உனக்கு அவன் பணம் தந்த மாதிரி தான் போ. உன் ஹீரோயிசத்தை படத்துல காட்டுறா, என்கிட்ட இல்ல. எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது நான் தானே. நான் எடுக்கிறேன். சாந்தமூர்த்தி. இந்த தடவை கேம் என்னன்னா, என்னோடது ஃபேமிலி ஜோனர், உன்னோடது கிரைம், உன்னோடது லவ், உன்னோடது ஹாரர், உன்னோடது ஆக்ஷன் டிராமா. என்னோடது சார். உன்னோடதாயா? ஏன் முழிக்கிற? அது குடும்ப கதைனா பிடிக்கும் சார். இந்த தடவை கேம் என்னன்னா, நான் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே போவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கதையை திடீர்னு நிறுத்துவேன். அதுல இருந்து அந்த கேரக்டர்களை பிடிச்சி கதையை கண்டினியூ பண்ணணும். அப்படியே உங்க ஜோனர்லயே மாறணும். கதை 5 செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி கதையை கண்டினியூ பண்ண முடியலன்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ராஜாராம் தன் மனைவி பிள்ளைகளோட ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காரு. அது ஏற்கனவே வெயில் காலம். பசங்க அப்பா கிட்ட தாகம்னு கேட்கும்போது அக்கம் பக்கம் பார்த்தா ராஜாராமுக்கு தூரத்துல ஒரு கிணறு தெரிஞ்சது. உடனே அந்த கிணத்து பக்கம் ரொம்ப ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே அவங்க அப்பா தான் குடும்பத்தை விட்டுட்டு அவர் மட்டும் தனியா போனாரு. அதுக்குள்ள இந்த குடும்பம் தனிமையாயிடுச்சு. இந்த தனிமையில இருந்த குடும்பத்தை பார்த்து அந்த வழியா போன ஒரு கொலைகார அந்த குழந்தை கழுத்துல கத்தி வச்சு பணம் கேட்டாரு. அப்ப அவங்க அம்மா டென்ஷன் பட்டுட்டு இருக்கும் போது அந்த கொலைகார பணம் கொடுக்குறேன் இல்ல குழந்தைய கொலை பண்ணிட்டு மிரட்டினா. நெக்ஸ்ட், அந்த திருடன் அந்த பையன் கழுத்துல கத்தி வச்சு
கழுத்தில் இருக்க செயினை குடுன்னு கேட்கும்போது அதுக்குள்ளே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணான். அவன்கிட்ட நீ என்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுற, எனக்கு கூட உன்னை பிடிக்கும், ஒருவேளை நான் உனக்கு வேணும்னா இதுக்கு மேலே நீ திருட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தா ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பணத்தை விட காதல் தான் ரொம்ப முக்கியம்னு அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்புனான். அப்படின்னு சொல்லி அந்த திருட அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எல்லாம் தண்ணியை குடிச்சு அங்கிருந்து நடந்து இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு இங்க இருந்து போலான்னு நினைப்பாங்க. அப்படி டிசைட் பண்ணி அவங்க 4 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது காத்து பலமா வீசிக்கிட்டு காடு முழுக்க நரி ஊழ ஆந்தையோட கத்தல், அப்போ பயங்கரமான 2 ஆவியோட உருவம் அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நான் இருக்குன்ற மாதிரி வாய்ஸ். திடீர்னு அங்க பார்த்தா ராஜாராம் சார். என் ஃபேமிலியை டச் பண்ணணும்னா முதல்ல என்ன டச் பண்ணணும். பேய்கள் மட்டும் இல்ல, அவங்களோட கொள்ளு தாத்தா வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்கள நோக்கி போனாரு. திடீர்னு பேய்ங்க முகத்துல இருக்க மாஸ்க கட்டி கத்தி எடுத்து அட்டாக் பண்ணுச்சு. அங்க ஒரு பெரிய ஃபைட். அங்க இருந்த 2 திருடங்களும் ஓடி போயிட்டாங்க. பெருமாள் சார், இப்ப நீங்க சொல்லுங்க. அப்போ அப்பா அந்த 2 குழந்தைங்க கிட்ட வந்து நின்னாரு. அங்க இருந்த ஒரு பாம்பு அவரோட பொண்ணை கொத்திச்சு. அப்போ அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்து அப்பா அந்த விஷத்துக்கு மருந்து என்னன்னு தெரியாம அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக பார்த்தாரு. போற வரைக்கும் உயிரோட இருப்பாளா இல்லையான்னு தெரியாது. என்ன செய்யறது? பொண்ணை காப்பாற்ற முடியாது. ஒரு கையால் ஆகாத அப்பாவா? கடவுளே, நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அழுக வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு அப்படியே இருந்தாரு. சார், ராஜாராம் தன் பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு தான் பொண்ணை தோல்ல போட்டுக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பொண்ணு உடம்புல உணர்வே இல்லாத மாதிரி தெரிஞ்சு சந்தேகப்பட்டு இறக்கி பார்த்தா பொண்ணு இறந்து போயிருப்பா. வேண்டாம் சார், அப்படிலாம் நடக்க கூடாது. பொண்ணு இறந்ததால பொண்ணு அங்கேயே புதைக்கலாம் டிசைட் பண்ணி குழி தோண்ட ஆரம்பிக்கும் போது அங்க ஏற்கனவே புதைச்சு வச்சு தங்க புதையல் அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல போலீஸ்காரங்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தவங்க இங்க வந்து அந்த புதையலை எப்படியாவது சுருட்ட பார்ப்பாங்க. அப்ப ரகுராம பார்த்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. இறந்து போனது எங்க பொண்ணுதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றதை கண்டுக்கவே மாட்டாங்க. தலையில அடிச்சு 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 ரகுராம் இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த பழி நம்ம மேல விழுந்துருமான்னு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. பார்த்த உடனே அந்த 2 பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே அந்த பையனும் அம்மாவும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போனாங்க. அந்த அம்மா அவங்க பையனை ஒரு இடத்துல மறைச்சு வச்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த பையன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை அந்த போலீஸ்காரங்க கெடுத்து கொன்னுட்டாங்க. கேம் இஸ் ஓவர். நீ கதையை லவ் ஜோனர்ல சொல்லணும், ஆனா நீ அப்படி சொல்லல. அப்புறம் என்ன, அந்த அம்மா பக்கத்துல போய் உட்காரு. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்டான். சும்மா சொல்லக்கூடாது. நீ தோத்து போயிட்டாலும் கதை மட்டும் செமையா சொன்னையா நீ? அதே மாதிரி அந்த பெருமாளும் ஜெயிச்சு அவன் பொண்ணை பொழைக்க வச்சுட்டான்னா எனக்கு அது போதும் சார். நானும் அப்பத்துல இருந்து தேடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ஏய், டேபிள் அப்புறமா துடைக்கலாம். தலை ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி கொண்டு வா. என்னடா காஃபி கேட்ட இப்படி முழிக்கிற? போய் காஃபி கொண்டு வா. சரி சார். கங்குலி, இப்ப நீ தான் ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுங்க. திருடா? எதுக்குப்பா? அது இல்லைங்க, என் பணம் எடுக்கிறேன், நீங்களே எடுங்க. எதுக்கு யோசிக்கிறீங்க? கொடுங்க. கொடுங்க சார். 740 இருக்கட்டுங்க. இதுல மொத்தம் 5000 ரூபாய் இருக்கு. இப்ப கேம் என்னன்னா, இப்ப நம்ம 5 பேர் அந்த செவுத்தை பார்த்து நிப்போம். அந்த எலிமினேட் ஆன 2 பேருக்கு இந்த பணத்தை கொடுப்போம். அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இங்க இருக்கிற ரூம்ல அங்கங்க ஒளிச்சு வைக்க சொல்லுவோம் நம்ம. அவங்க 1 2 3 சொன்ன உடனே இந்த பணத்தை நம்ம தேட ஆரம்பிக்கணும். 2 நிமிஷத்துல யாரு அதிக பணம் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரி கணக்கு. யார்கிட்ட பணம் கம்மியா இருக்கோ அவங்க தோத்த மாதிரி கணக்கு.
1, 2, 3, start. அட எங்க ஒளிச்சு வச்சாங்க? ஒரு 10 ரூபாயை கூட காணோம். பெருமாள் சார் இங்க இருக்குது சார். அங்க இல்ல சார், இங்க இருக்குது பாருங்க. டேய் தள்ளி போடா. அப்படியே தள்ளுறேன். நான் மனுஷன் நீ. இங்க இருக்குது சார். ஐயோ ஹை, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2500 ரூபாய் நோட்டு. 1500 ரூபாய் இங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட 30. உன் 30 யாருக்கு ஆகணும்? நீ சொல்லியா? கிடைக்கல சார். ஒன்னும் கிடைக்காதவனுக்கு இந்த சீட்ல உட்கார்ற அருகதை இல்ல. போய் வெளியில உட்காரு. சார் அப்படி சொல்லாதீங்க சார். சொல்றது காதுல விழலையா? ப்ளீஸ் சார் அப்படி சொல்லாதீங்க. சார் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு சார். டைம் அப். ஸ்டாப். யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட 1500. உங்ககிட்ட 2000 சார். உங்ககிட்ட 300 ரூபாய். உங்ககிட்ட 30 rupees. கேம் டிசைன் பண்ணது நீ. உங்ககிட்ட 30. போய் அவங்க கிட்ட உட்காரு. சொக்கர சோக்கி பா. நீ கேம் விட்டு வெளியே போயிட்ட. சார் பெருமாள் ஜெயிச்சிட்டாரு சார். பெருமாள் ஜெயிச்சிட்டாரு. இனிமேல் பெருமாள் பொண்ணு பொழைச்சிடும் சார். கடவுளே, என் பொண்ணை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறப்போ நான் இருக்கேன்னு சொல்லி வந்திருக்கேன். அதே மாதிரி என் பொண்ணைய காப்பாத்துப்பா, காப்பாத்து. இது என்னது இது? சார் காஃபி. அங்க வை. இது என்னடா இதெல்லாம்? என்னடா திருட மாதிரி முழிக்கிற? எடுத்துறேன் சார். செய்ய கிளீன் செய்ய. ஹலோ யாரு? நான் சுப்பராஜ்டா. எந்த சுரேஷ்? உனக்கு 3 ரூபாய் வட்டியில 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த சுப்பராஜ்டா. என்ன சொன்ன? எனக்கு 3 ரூபாய் வட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? எது கொடுத்த? நீ ஏமாத்துவேன்னு தெரியாததுனால. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ வட்டி குடுக்கலனாலும் பரவாயில்லடா. உன் கையெடுத்து கும்புற, காலை பிடிச்சு கேக்குறேன். அசல கொடுத்தா போதுண்டா. முதல்ல வட்டி என்ன அசல் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ மண்ணோல அழிஞ்சு போயிட்டு வாடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்டா. யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்க. 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா அது ஒழுங்கா கேட்கணும் இல்ல? வாய்க்கு வந்தபடி பேசுறான். சார் இங்க ஏதோ பேப்பர் இருக்கு சார். ப்ரொடியூசர் ரகுபதியை அவருடைய ஆபீஸ்ல 3 மணிக்கு பார்க்கணும். சந்திக்கலாம். டேய் சார், ப்ரொடியூசர் ரகுபதி இன்னைக்கு நான் பார்க்கணும்னு நீ சொல்லணுமா வேண்டாமா? நான் வேலையில இருந்ததுனால மறந்துட்டேன் சார். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. கிளம்பு சீக்கிரம். சரி சார். போ சீக்கிரம் போய் கதவு தர. சார் கீ காணோம் சார். தேடுறா தேடு. ப்ரொடியூசர் சலபதியா இன்னைக்கு அவர் ஆபீஸ்ல 3 மணிக்கு பார்க்கணும். டேய் இங்க வா. அது என்னடா சாவி அங்கதானடா இருக்கு? சரி சார். சீக்கிரம் போ. டேய் நாம ரகுபதியை பார்க்க தானே போறோம். அங்க போறதுக்கு பேக் எதுக்குடா? சார் உள்ள வை. சார் நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட ஊருக்கு போறேன்னு. சரி ஏதோ ஒன்று செய்ய. சீக்கிரம் கிளம்பு. சரி சார். எடுங்க பெருமாள் சார். நம்மெல்லாம் எழுத்தாளர்கள், ஆனா நடிகர்கள் கிடையாது. இப்ப நான் டிசைன் பண்ண கேம்ல நம்ம நடிக்க போறோம். அங்க உட்கார்ந்துருக்கவங்க நமக்கு மார்க் போடுவாங்க. யாரு கம்மி மார்க் வாங்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகே, ஈஸி தான். சீன் என்ன? ஆஹா,
ஒரு பொண்ணை 2 பேர் கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து காப்பாத்துவான். உன்னை ரேப் நாங்க 2 பேர் பண்ணும்போது அவரு ஹீரோவா வந்து காப்பாத்துவாரு. ரேப் முடியறதுக்குள்ளார வந்து காப்பாத்தணும் சார். இவன் பிளான் என்னவா இருக்கும்? எதுக்கு இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், நீ என்ன பிளான் போட்டாலும் ஜெயிக்க போறது நான் தான்டா. ஜெயிங்க, யார் வேணான்னு சொன்னது? அதுவும் பாப்போம். காப்பி அடிக்கிற அளவுக்கு ஈஸி இல்ல சார் ஜெயிக்கிறது. இங்க எங்கேயாவது ஆட்டோ கிடைக்குமா? ஆட்டோவா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டியா? வீட்டுக்கு போகணுமா நீங்க? ஆமாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, எங்க வீட்டுக்கு வாங்க. நல்லா நல்லா கேட்டியா புடி. ஆமா. அட வா சொன்னா போறீங்க. யார் வந்து உன்னை காப்பாத்த போறாங்க? ஆமா. வாமா. என்ன நீ அட்டம் முடிச்சிட்டு இருக்க? வான்னு சொல்றேன்ல. வா. ஐயோ, இவன் மறுபடியும் வந்துட்டான். என்னை பார்த்த பரிசு கேட்பானே இவன். பார்க்காத மாதிரி நிற்போம். ஓ, மாட்டிக்கிட்டேனா? அப்பாடா. போயிட்டான் போல. ஹலோ சார். இருக்கு 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 சார். உள்ள வச்சிருக்கேன். உள்ள பத்திரமா தான் இருக்கு. சார் 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 ஐயோ சார் ஐயோ சார் 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 உள்ள உள்ள வச்சு அப்படா போயிட்டான். யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா தான் பண்ணீங்க. கேம் பாதியிலே நின்னனால எந்த முடிவுக்கும் வர முடியல. இப்போ நாங்க 3 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். 4 பேரையும் சீட்டு போட்டு குழுக்குள்ள எடுப்போம். அதுல யார் பேர் வருதோ அவங்களை எலிமினேட் பண்ணிடலாம். யார் பேரியா வந்திருக்கு? பிரசாத். ஐயோ, ஆட நீங்க தான். டேய், என்னடா எப்ப பார்த்தாலும் போனு? ஐயோ, அத்தையா சார் தூக்கி எறிஞ்சுங்க. இவனும் இவனோட புடலங்க போனு. சார் கண்டினியூ பண்ணலாம் சார். சாந்தமூர்த்தி, your time starts now. இப்ப நம்ம கேம் என்னன்னா, இப்ப நம்ம 3 பேரும் நம்ம உடம்புல இருக்கிற துணியை ஒவ்வொன்னா கலட்டணும். நம்ம 3 பேர்ல யார் அதிக துணியை கலட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீ தான்டா ஃபர்ஸ்ட். பட்டனை கலட்டு, இல்லைன்னா கேம்ல இருந்து வெளியே போயிடுவ. வேண்டான்னு சொல்லுங்க சார், பாவம் சார்.
இவன் தப்பிச்சிட்டான், இவன் எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போம். அடுத்து நீதான். இப்ப நீதான் பண்ணணும். முடியலன்னா நீ வெளியே போன மாதிரி. பெருமாள் டைம் ஆன் பண்ணு. சார் தப்பு சார், இதெல்லாம் பாவம் சார். ஆன் பண்ணியா? வேணாம் சார், பண்ண மாட்டேன். இது தப்பு சார். நீ ஆன் பண்ணலன்னா ஆட்டம் பாதியில நின்றுமா? இப்போ உன்னோட டைம் தொடங்கிருச்சு. கவ்யா வேண்டாம். ஹலோ, ரூல்ஸ் பத்தி ஞாபகப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஜெயிக்க போறது நான் தான். நல்ல வேலை பண்ண. உட்காரு. சார், பெருமாள் அவர் பொண்ணுக்காக இன்னமா கஷ்டப்படுறாருன்னு பார்த்தா என்னால் தாங்க முடியல சார். பெருமாள் பொண்ணு பொழைச்சிக்கல சார். பெருமாள் ஜெயிச்சிருவாப்ல இல்லை சார். பெருமாளை ஜெயிக்க வச்சு. பெருமாள் ஜெயிக்க மாட்டாரு, அவரோட பொண்ணும் பொழைக்க மாட்டா. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே சார். ஆமா, அதுதான் தலையெழுத்து. சார், நீங்க நினைச்சீங்கன்னா பெருமாளை ஜெயிக்க வைக்கலாம்ல சார்? ஜெயிக்க வைங்க சார், ஜெயிக்க வைங்க சார். ஜெயிக்க வைக்கிறது கிடையாது, இங்க சாக போறதே பெருமாள் தான். பெருமாள் எதுக்கு சார் சாகணும்? பெருமாள் நீங்க காப்பாத்திருவீங்கல்ல? பெருமாள் காப்பாத்திருவீங்கல்ல? அட, உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஏகாம்பரம்? நாங்க முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுப்பா. ஏன்னா நாங்க யமதூதர்களே இல்ல. ஏன்னா நாங்க நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல இருக்கிற உலகத்திலிருந்து வந்திருக்கோம். இவர் எங்க உலகத்தோட இளவரசர். இளவரசரா? அப்படி இருக்கும்போது என்ன பரலோகம் கூட்டின்னு போறதுக்கு நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? எங்க உலகத்தோட சாஸ்திரத்தின்படி எங்களுக்கு வரப்போற அதிபதி எங்க லோகத்துக்கு கீழே இருக்கிற நரகத்துக்கு போய் 30 நாட்கள் யமதூதர்களாக இருந்து பூலோகத்துக்கு வந்து ஆத்மாக்களை எடுத்துக்கொண்டு வரணும். மனிதர் உயிரோடு இருக்கும்போது படுற கஷ்டத்தை விட இறந்ததுக்கு அப்புறம் தான் அதிக கஷ்டங்கள் படுறாங்க. அப்பதான் ஆன்மாவோட ஆசைகள் வெளிப்படும். இவர் இந்த 30 நாட்கள்ல எத்தனையோ மரணங்களை சந்திக்கணும், எவ்வளவோ அழுக்குறல்களை கேட்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல யாராவது கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்பட்டு அவங்கள காப்பாத்தினா இவர் எப்பவும் ராஜாவா ஆக முடியாது. இன்னையோட அந்த 30வது நாள் முடியுது. எனக்கு இப்ப புரியுது சார், மேல இருந்து ஒரு பொண்ணு எதுக்கு வந்துச்சுன்னு. ஆமா, எங்களோட வருகைக்காக எங்க லோகம் பயங்கர ஆடம்பரமா தயாராகிக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகப்படுத்தாதான் அந்த பொண்ணு வந்தா. அப்படின்னா பெருமாள் பொழைக்க மாட்டாரா சார்? வாய்ப்பில்லை. ரவி, ரவி, இந்த ரதி எங்க போய் தொலைஞ்சா? சீக்கிரம் போ. போன் ரிங் ஆகுது, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? போன் எடு. சார், எடுக்கிறேன் சார். என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப இலக்கரமா போச்சுல்ல?
எங்கடா இருக்க? ஆபீஸ்ல தானே இருக்கேன். முதல்ல போய் ப்ரொடியூசரை பாரு. சரிண்ணா. ப்ரொடியூசர் ரகுபதியை எனக்கு 3 மணிக்கு அவர் ஆஃபீஸில் பார்க்கணும். பெருமாள் என்ன? ஐயோ அங்கே நில்லுங்க. உங்கள யாராவது ஒருத்தர் வந்து இவனுக்கு உதவி பண்ணா இவன் தோத்து போன மாதிரி தான். இன்னும் 2 நிமிஷத்துல நீ கேம் ஸ்டார்ட் பண்ணலனா நான் ஜெயிச்ச மாதிரி தான். சார், இந்த விளையாட்டுல நான் ஜெயிக்கிறதுக்கோ இல்லனா உங்க கதை என் கதையை விட நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கோ நான் இந்த விளையாட்டை விளையாடல சார். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கா சார். அதுக்கு குறைஞ்சது 8 லட்சம் ரூபாய் செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க சார். அவன் பழைக்கலன்னா நான் உயிரோட இருந்து இல்லாத மாதிரி தான். என் குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த போராட்டம் இல்ல சார். நான் விளையாடுறது வெற்றி தோல்விக்கு நடுவில் இல்லை சார். சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த மொக்க பேச்செல்லாம் எனக்கு எதுக்குப்பா? ஆடுனா ஆடு, இல்லைன்னா வெளியில போயிடு. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு இல்லைன்னு சொன்னா நானும் செத்துருவேன் சார். இங்க பாரு, உன் நடிப்பெல்லாம் ஓரங்கட்டு. இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். அத ஒருத்தன் பார்த்து ஒத்துக்கணும். சார் 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 நான் ஒத்துக்கிறேன் சார். சார் ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான், உங்களுக்கு தான் சார் அருகதை இருக்கு. தயவு செஞ்சு அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிங்க சார். ப்ளீஸ் சார், காலைல வேணாலும். நான் தான் ஜெயிப்பேன். சாந்தமூர்த்தி தான் சிறந்த எழுத்தாளர்னு நீ கண்ணத்துல போட ரெடியாரு. உடனே கண்ணத்துல போட்டுக்கிறேன் சார். உங்க காலைல வேணாலும். போட்டியில தோத்து போனவனுக்கு பேச அருகதையே இல்ல. போய் அப்படி ஓரமா நில்லு. சார் பெருமாள் கிளம்பு, போய் அவங்க கூட நில்லு. கொஞ்ச நேரம் போனா இந்த சாந்தமூர்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீ ஆரம்பி. சார், பெருமாளை சாவு விடாம பாத்துங்க சார். ஒரு அப்பனோட வழி என்னன்னு புரிஞ்சுங்க சார். எத்தையாவது பண்ணுங்க சார். எங்க கையில எதுவும் இல்ல ஏகாம்பரம். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அவனுக்கு போட்டியா படம் எடுப்பேன், அவனுக்கு போட்டியாவே ரிலீஸ் பண்ணுவேன். சார், உனக்கு நடிக்க தெரியுமா? உயிர் சார். நீ இண்டஸ்ட்ரியில யாருடைய சப்போர்ட் இல்லாம பெரிய ஹீரோ ஆயிட்ட. கேரியர் ஸ்டார்டிங்லயே பெரிய ஹிட். அப்புறம் உனக்கு நேரம் சரியில்லை. எல்லாம் ஃபிளாப் மூவிஸ். ப்ரொடியூசர் ஆனாலும் டைரக்டர்ஸ் ஆனாலும் யாருக்கும் உன்னோட முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லை. இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில எப்பவும் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த ஹீரோவா நீ இருந்தா என்ன பண்ணுவ? கமான், நடிச்சு காட்டு. கமான், நடிச்சு காட்டு. நான் 4 பேர் பக்கத்துல நின்னா செல்ஃபிஷ். என் வீட்டு வாசல்ல டேட்ஸ்க்காக காத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ், நான் கதையை ஓகே பண்றதுக்காக காத்திருக்கிற டைரக்டர்ஸ், என்ன கடவுளா பாக்குற ஃபேன்ஸ். ஆனா இப்போ நான் யாருக்கும் தேவையில்லை. சினிமால யாருக்கும் தேவையில்லை. கரியர்ல ஆரம்பத்தில் என்ன கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டம் தான் இப்பவும் படுறேன். 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் கதையை ஓகே பண்றேன். ஆனா எல்லா படமும் ஃபிளாப் ஆகுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போறதே மேல். என் சாவுக்கு காரணம் என்னோட ரசிகர்கள் தான். என்னோட ரசிகர்கள் தான். அவங்க தான். ஏன்னா அவங்க என்னோட ரசிகர்கள் இல்ல. அவங்க சினிமாவோட ரசிகர்கள், அந்த கேரக்டரோட ரசிகர்கள். அவங்க படத்துல வர்ற என்னத்தை ரசிப்பாங்க. நிஜ வாழ்க்கையில என்ன இல்ல சார். அப்படி படத்துல மட்டும் ரசிக்கிறவங்க எனக்கு எதுக்கு சார் கட் அவுட் வைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும்? இதெல்லாம் பண்ண சொல்லி நானா சார் கேட்டேன்? இப்போ அவங்க எல்லாம் எங்க சார்? அவங்க ஒரே மாதிரி இல்ல. அதனாலதான் நான் இன்னைக்கு வளர்ந்திருக்கேன். இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? உயிரோட இருந்து ஏன் தின சாவணும்? அதோட செத்து போயிட்டா அத்தனை பேர் என்ன பத்தி பேசுறாங்கல்ல.
கையெழுத்து போடு சார். என் அடுத்த படத்துல நீதான் ஹீரோ சார். கையெழுத்து போடு. 30 வருஷமா பாக்குறேன். இண்டஸ்ட்ரி எவன் அப்ப விட்டு சொத்தம் கிடையாது. கையெழுத்து போடு. ஹீரோவானாலும் நீயும் மனுஷன் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அப்பதான் உன்னோட வெற்றி உங்ககிட்டயே இருக்கும். நீ போயிட்டு நாளைக்கு வா. வர்றேன் சார். எடு. யாரு குட்ரா? நான் தான் சாந்தமூர்த்தி. இப்ப கேம் என்னன்னா, நம்ம 2 பேரோட ஸ்கிரிப்ட். உன்னோட ஸ்கிரிப்ட நீ கிளி, என்னோட ஸ்கிரிப்ட நான் கிழிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல யார் அதிகமா கிழிச்சு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. சார், சாயங்காலத்துக்குள்ள என்னோட கையில 8 லட்சம் ரூபாய் இல்லைன்னு சொன்னா என் பொண்ணு செத்துருவான்னு தெரிஞ்சும் கூட என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சேன். அப்போ இந்த பேப்பர் தான் என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திலாங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. அப்படிப்பட்ட பேப்பரை நான் கிழிக்க மாட்டேன் சார். சார், ஒரு இன்டர்வியூல நீங்களே சொன்னீங்க சார், நான் எழுதுற கதை என் பொண்ணுக்கு சமம். அந்த கதையில வேற யாராவது திருத்தங்களை சொன்னா அது கற்பழிச்ச மாதிரின்னு சொன்னீங்களே சார். அப்படி இருக்கிறப்ப என் கையாலே இதை கிழிக்க சொல்றீங்களே சார். அதெல்லாம் இல்லப்பா. உனக்கு விருப்பம் இருந்தா விளையாடு, இல்லைன்னா போயிடு. உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெருமாள்ண்ண, நீயும் பேப்பர் எடுத்து கிளின. அவரு கிளிக்கிறா பாருண்ண, நீயும் கிளின. அண்ணா கிழிச்சா நீ ஜெயிச்சிருவண்ணா. கிளின, சொல்றத கேளுண்ண. கிளின அண்ணா, வேகமா கிளின. அண்ணா அண்ணா பெருமாள்ண்ண கிளின. பேப்பரை கிளின. அண்ணா கிளின. அண்ணா கிளின. அண்ணா டைம் ஆயிட்டு இருக்குதுண்ணா. அண்ணா உன்னை கையெடுத்து சாந்தமூர்த்தி தான்டா ஜெயிச்சா. அருகதையானவன் இங்க. போதுமா? இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. மனுஷன் எப்பவுமே சாவு பார்த்து பயப்பட மாட்டான் சார். ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்துக்கு எதனா ஆயிடுமோன்னு நினைச்சுதான் பயங்கரமா பயப்படுவான் சார். பெருமாளுக்காக நீ ஏன் இவ்வளவு இறக்கப்படுற ஏகாம்பரம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு சார். ஜாண்டிஸ் வந்து செத்து போச்சு. ஒரு அப்பனா பெருமாளோட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் சார். சார், பெருமாள் பொண்ணு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? அம்மா அம்மா
சரி, நீங்க எல்லாரும் யாரு கதையை ஃபைனல் பண்ணீங்க? சார் பெருமாளை ஜெயிக்க வச்சு அவர் பொண்ணை எப்படியாவது பொழைக்க வைங்க சார். உங்களை தான். யாரும் பேசாம இருந்தா எப்படி? ரகுபதி சார் தான் கேக்குறாருல்ல, சொல்லுங்க. சாந்தமூர்த்தி சார். இவருக்காக தான். ஓஹோ, கங்கராஜ் சாந்தமூர்த்தி சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். சரிங்க சார். சார் பெருமாள் கதையை ஓகே பண்ணுங்க சார். இங்க பார், நீ இருக்க இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ நிஜமாவே இருந்தா பெருமாள் பொண்ணை காப்பாத்து. இன்னொரு விஷயம், நீ பெருமாள் பொண்ணை காப்பாத்தினா நான் திருடுறதே விட்டுறேன். நீ நிஜமாவே இருக்கேன்னா பெருமாள் பொண்ணை காப்பாத்து. சார் அவர் பொண்ணு செத்துருச்சுன்னா பெருமாளும் செத்து போயிடுவாரு சார். உயிரோட வலி என்னன்னு எனக்கு தெரியும் சார். சார் வேணாம் சார் சொல்றது கேளுங்க சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார் வேணாம் சார் வேணாம் சார். நீங்க இப்போ உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. இளவரசே, வேண்டாம் இளவரசே, சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து நிறுத்துங்கள். ஒரு நிமிஷம். உங்க ஸ்கிரிப்ட் எங்க? ஆபீஸ்ல இருக்கு சார். சாந்தமூர்த்தி சார், நீங்களும் புது ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க. நம்ம பேனர்லயே இது வரைக்கும் 3 கதை பண்ணிருக்கீங்க. கதையை கொடுக்காம என்னைக்காவது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி விஷயத்துல நான் எவ்வளவு உறுதியா இருப்பேன்னு. அது இல்லைங்க சார், நான் ஒரு வாரத்துல கொடுத்துறேன். அந்த அளவுக்கு நேரம் இல்ல. பெருமாள் பொண்ணை காப்பாத்து. இப்ப என்ன பண்றது? நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சாந்தமூர்த்தி சார் கதைக்கு அப்புறம் உங்களுக்கு யார் கதை பிடிச்சிருக்கு? பெருமாள் எங்க? அம்மா, என்ன மன்னிச்சிருப்பா. உன் சாவை பார்த்து என்னால உயிரோட இருக்க முடியாது. அதான் நான் சாகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. உன்னை காப்பாற்ற முடியாது. அப்பா எதுக்கு? நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லை. உன்னோட உயிரை காப்பாற்ற முடியாது. அப்பா எதுக்கு? பெருமாள் கீழே வான. உன் பொண்ணை போய் ஏன் இருக்கணும்? உயிரோட ஏன் இருக்கணும்? பெருமாள், நீ தப்பு பண்ற பெருமாள். தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய பாவம் பெருமாள். எனக்கு இப்பதான் புரியுது. மனுஷ கடவுள் வேற வேற இல்ல. பூமியில நடக்கிற எல்லா வேலைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கோ, இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா வேலைக்கும் சம்பந்தம் இருக்கு பெருமாள். நான் இந்த பூலோகத்துக்கு வந்தது உங்க பொண்ணு சாகர நிலைமையில இருக்கிறது. நீ இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றதும் ஒவ்வொன்னுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பெருமாள். சாகிறதுல என்ன இருக்கு பெருமாள்? நீ உயிரோட இருந்து வாழு. உன் பொண்ணு நல்லா வாழவே. வேண்டாம் இளவரசே, வேண்டாம். அங்க நம்ம லோகமே உங்களோட பட்டாபிஷேகத்துக்காக காத்திருக்காங்க. உங்கள் தந்தைக்கு நான் என்ன பதில் சொல்வது? வேண்டாம் இளவரசே, வேண்டாம். வேண்டாம் இளவரசே. நான் இப்ப காப்பாத்துறது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். பெருமாள் பொழைச்சாதான் ஜெயிப்பாரு. தான் பொண்ணையும் பொழைக்க வைப்பாரு. அதுவே பெருமாள் செத்துட்டா தன்னோட பொண்ணு செத்துரும். எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன்.
பெருமாள் பெருமாள் சொல்றது கேளுங்க பெருமாள். இந்த கதை தான் சார் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கதை. ஆமா சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். பெருமாள், நீங்க இப்போ உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க சார். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். என்ன மன்னிச்சிரு பெருமாள், இந்த வெற்றிக்கு உனக்கு தான் அருகதை இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், நீங்க பெரியவர், தப்பா பேசுறத மன்னிச்சிருங்க. பரவாயில்லையா? அங்க பாரு பெருமாள், இந்தாங்க சார். ஆஹா, ஐயோ பெருமாள், இப்ப நீங்க என்னோட டிரைவர் கிடையாது, ரைட்டர். உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் சந்திப்போம். வாங்க. வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். நீ நிஜம்தான். உன் கணக்கு புரியாம நீ இருக்கியா இல்லையான்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருந்த. நான் இனிமேல் திருடவே மாட்டேன். நான் புது மனுஷனா வாழ போறேன். சாவித்ரி, எங்க இருக்கீங்க மாமா? தைரியமா இரு, பணம் கிடைச்சிருச்சு. இதோ வர சாவித்ரி, பணத்தோட வந்துகிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, நம்ம பொண்ணை காப்பாத்திடலாம். என்னாச்சு? உன்னை பொழைக்க வைக்கலன்னு கோவமா இருக்கியா? என்ன சார் நீங்க? ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் செத்து போனா அவனை கூட்டின்னு போறதுக்கு அந்த கடவுளே வருதுன்னா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஒருவேளை இதுதான் மன நிம்மதின்னு சொல்லுவாங்களோ என்னவோ. நான் உன் கூட வரேன் சார், சந்தோஷமா இருக்குது எனக்கு. நான் வரேன் சார். இளவரசி, சித்திரகுப்தன் 2 பேர் இறந்து போவாங்கன்னு சொன்னாரு. அப்ப அந்த 2வது ஆளு யாரு? இங்க யாரையுமே காணுமே. ஏன் சார் அப்படின்னா சாவு போறது அந்த பைத்தியக்காரனா? சார், நான் கிளம்புறேன் சார். கொஞ்சம் இரு சார். போய் காஃபி போடு. நீ என்ன பெரிய கிரிக்கெட் பிளேயர் நினைச்சிட்டு இருக்கியா? எப்போதுமே பேக்கோட சுத்திட்டு இருக்க. போ. இவர் இங்க என்னத்துக்கு வந்துக்கிறாரு? இப்ப என்ன நடக்க போகுது? விதிப்படியே நடக்கும். இந்த 3 பேர்ல ஒருத்தர் சாக்க போறாங்க. சார், காஃபி. டேய் சார், அந்த ரகுபதி எங்க வந்திருக்கான்னு கேளு. சரி சார். அட, பேக் எங்க போச்சு? இங்க தானே வச்சாரு, எங்க போச்சு? வணக்கம் ரகுபதி சார். இவன் என்ன நான் மிச்சம் வச்சு காஃபி குடிக்கிறான்?
சொந்த பொண்டாட்டி விட ஓவரா பண்ற. இவன் நம்ம லேட்டா வந்தோன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றா. ஐயா ச்சே. எது நடந்தாலும் சரி, இன்னையோட என் லைஃப் மாறிடணும். ரகுபதி சார், அவன் எதுக்கு சார் கத்தி எடுத்துக்கிறான்? யாரை கொள்றதுக்கு? என்னது போயிட்டானா? ஃபீல் ஆயிட்டானா? டேய், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. அசல கொடுத்தா போதும்டா. இவனுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ரகுபதி சார், ரகுபதி சார், ரகுபதி சார், சார் ஒரு நிமிஷம் சார்.